Hi guys, welcome back to my channel Learn Money 101. This is Magesh. Gold அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மளுக்கு காமனாக ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச், எக்ஸ்பென்சிவ், வெல்த்தி இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸோடு அதை நம்ம ரிலேட் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது. இந்த கோல்டு அப்படின்றது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஒருத்தரோட வெல்த் ஸ்டேட்டஸை ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஈவன் பிரிட்டிஷ் கூட இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை ரூல் பண்ணிச்சது இங்கே இருக்கிற பீசஸ் மெட்டலான கோல்டு அண்ட் டைமண்ட். அதுக்காக தான் 18th செஞ்சுரியில் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கரன்சிஸ் வந்து கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த கோல்டு ரிசர்வ் வந்து யூஎஸ் கிட்ட தான் இருந்தது. 1930s ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $35. அதாவது ஒரு அவுன்ஸுன்றது 28 கிராம் ஆஃப் கோல்டு. பட் இப்போது கரண்ட் சினாரியோவில் அதே 1 ounce ஆஃப் கோல்டோட யூஎஸ் கன்வர்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2000. ஸோ ஆல்மோஸ்ட் 70 times இந்த கோல்டு வந்து யூஎஸ் கரன்சிக்கு அகெயின்ஸ்டாக க்ரோ ஆகிருக்கு. ஈவன் நம்மளே நிறைய பேர் கோல்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது ஒரு இன்னசென்ட் ஆங்கிள் இல்லாட்டி கூட அதை நிறைய ரீசனுக்காக நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மேரேஜுக்காக வாங்கலாம்னு நினைப்போம். இல்லாட்டி நம்மளோட ஓன் ஸ்டேட்டஸை, வெல்த்தை காமிக்கிறதுக்காக, ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்மளையும் நிறைய பேர் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். பட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் எப்போவுமே ஹையாகவே இருந்துகிட்ருக்கும், கான்ஸ்டண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி ₹50 இறங்கிடுச்சு, ₹100 இறங்கிடுச்சு, திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை கோல்டு அப்படின்னு சொல்லி நிறையா பார்ப்போம். பட் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு பெரிய ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கோம். அதுதான் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ். நம்ம கோல்டோட ஆக்சுவல் ப்ரைஸை விட அடிஷ்னலாக அட்லீஸ்ட் 10 to 15% பே பண்ணி தான் நம்ம அந்த கோல்டையே வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க, வேஸ்டேஜ் போடுவாங்க, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸஸை ஆட் பண்ணி தான் அந்த கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டை நம்மளால் வாங்கவே முடியும். அப்படி ஃபிசிக்கல் கோல்டை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னாலும் அதை செக்யூர்டாக பார்த்துட்டே இருக்கணும், அதை சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், திருட்டு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறதுலேயும் அதை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் இருக்குது. பட் இதே கோல்டை நம்ம சீப்பாக, அதாவது மார்க்கெட் ரேட்டுக்கு எந்த விதமான அடிஷ்னல் டேக்ஸஸும் பேர்டன்ஸும் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், கெட் டு த வீடியோ. கோல்டை ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பேப்பர் ஃபார்மேட்லேயும் டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பேப்பர் ஃபார்மேட் ஆஃப் கோல்டு அப்படின்றது நம்மளுக்கு புதுசு இல்லை. இது பேக் இன் 18th centuryலேயே யூஎஸில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது கோல்டு அகெயின்ஸ்ட் US டாலர் அப்படின்றது பேக் இன் 18th centuryயில் காமனாக யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு பில், அதாவது கரன்சி, பேப்பர் கரன்சி. இப்போது கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம இதே பேப்பர் ஃபார்மேட்டில், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ETF, அதாவது கோல்டு பீஸ். இந்த கோல்டு பீஸ் அப்படின்ற கோல்டு ETF நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து NSEலையும் BSEலையும் கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு ₹50 இருந்தால் கூட நம்மளால் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கோல்டு ETFல நம்ம ஒரு SIP மூலயமா சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நம்ம பல்காக கூட பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம பல்காவோ இல்லை SIP மூலியமாவோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் கொடுக்குற அந்த கோல்டு பீஸ் அப்படின்ற அந்த கோல்டு ETF ஸ்கீமோட லிக்விடிட்டி எவ்வளோ இருக்குது, AUM எவ்வளோ இருக்குது. ஏன்னா பேசிக்காக நம்ம ஒரு பர்ச்சேஸ் அண்ட் செல்ல இல்லை ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு ஆல்வேஸ் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எப்போ விற்கணும்னு நினைக்கிறோமோ அப்போது இமீடியட்டாக நம்ம நினைக்கிற ப்ரைஸுக்கு அந்த ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்மளால் வர முடியும். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் இருக்க ஒரு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதோட லிக்விடிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது, இல்லை அதோட AUM ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா நம்ம நினச்ச நேரத்தில் அந்த கோல்டை செல் பண்ண முடியாமல் கூட போகலாம். இதில் மோஸ்ட்லி ட்ரேடட் கோல்டு பீஸ், அதாவது கோல்டு ETF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF தான்.
நான் உங்களுக்காக இங்கே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கோல்டு ETF ஸ்கீம்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் டாப் 5ல் இருக்க ETF ஸ்கீமை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி அந்த டாப் 5 ஸ்கீமில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, லிக்விடிட்டி எப்படி இருக்குது, AUM எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ண மூலயமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அடிஷ்னல் பேர்டன் கிடையாது, அதாவது இந்த அடிஷ்னல் டேக்ஸ் பேர்டன் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஃபிசிக்கலாக ஒரு கோல்டை வாங்கலான்னு ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு ரேட்டில் கோல்டை ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கோல்டு ETFல பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட ப்ரைஸ் மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சரியான ரேட்டுக்கு தான் இந்த கோல்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sovereign கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸோ இந்த sovereign கோல்ட் பாண்ட் ஸ்கீம் அப்படின்ற அந்த SGB வந்து பார்த்திங்கன்னா RBI ரிலீஸ் பண்ணுற ஒரு கோல்டு பாண்ட் ஸ்கீம். உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டை RBI உங்களுக்கு பே பண்ணும். எவ்ரி 6 months வந்து உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க கோல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். sovereign கோல்ட் பாண்ட் வாங்கிறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேங்க் மூலயமா கூட வாங்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா கூட நீங்கள் வாங்கலாம், இல்லை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் NSEலையும் BSEலையும் கூட இந்த sovereign கோல்ட் பாண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த sovereign கோல்ட் பாண்டில் நிறையவே சீரீஸ் இருக்குது. அதோட எக்ஸ்பைரி டேட், அதாவது அதோட மெச்சூரிட்டி டேட்டை பொறுத்து நிறையவே சீரீஸில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பேங்க்ஸ்லையும் இது நிறையவே சீரீஸில் கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரிட்டி டேட். நார்மலாக sovereign கோல்ட் பாண்டோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 years இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்லீஸ்ட் 5 years நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 6th year நீங்கள் ரீடீம் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் NSE BSEயில் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டியூரிங் டே ஹவர்ஸில் கூட இந்த பாண்டை நீங்கள் செல் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த sovereign கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி ஆனுவலி 2.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க ரெகுலராக. பை ஆனுவலாக இது வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sovereign கோல்ட் பாண்டை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லையுமே ப்ளெச் பண்ணி கொலட்ரலாக யூஸ் பண்ணி உங்களுக்கால கடனை வாங்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் லெவல் இது ஆல்மோஸ்ட் 0 ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து RBI இஷ்யூ பண்ணுற ஒரு பாண்ட் ஸ்கீம் அப்படின்றனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 100% சேஃப்னு நம்ம சொல்ல முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த sovereign கோல்ட் பாண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது NSEலையும் BSEலையும் இது ரெகுலராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் டிஃப்ரெண்ட் சீரீஸில். ஸோ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கூட ட்ரேட் பண்ணி செல் பண்ணிவிட்டு வந்துடலாம். லாஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LTCG, அதாவது இந்த sovereign கோல்ட் பாண்டை நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. sovereign கோல்ட் பாண்டில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் கிராம் ஈக்குவலண்ட், அதாவது ரியல் வேல்யூவில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம ETFல இருக்க மாதிரி 50 rupeesக்கோ 100 rupeesக்கோ நீங்கள் இந்த sovereign கோல்ட் பாண்ட் ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 gram ஆஃப் கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த sovereign கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5000 rupees ஆகுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இப்போது காமனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் போய் யார்கிட்ட கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு LICயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 yearsல ஆல்மோஸ்ட் 350% தான் நம்மளுக்கு ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கோல்டில் எவ்வளோ ரிட்டர்ன் லாஸ்ட் 15 yearsல ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதே 350% ரிட்டர்னை தான் இந்த கோல்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இது நம்ம மோஸ்ட்லி நோட்டீஸ் பண்ணாமே இருந்துகிட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டை கம்பேர் பண்ணும்போது அதில் நிறையவே ரிஸ்க் இருக்குது. கோல்டை ப்ளெச் பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பிகினராகவும் நம்மளுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். அஸ் அ பிகினராக நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இட் மேக் சென்ஸ். நீங்கள் இந்த Nifty 50 ரிட்டர்னையும் கோல்டு ரிட்டர்னையும் பார்க்கும்போது there is no much difference.
ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கோல்டை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில், அதாவது பேப்பர் ஃபார்மேட்டில், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது மூலிமா நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ அதிகமான ரிட்டனை நம்ம இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் மூலிமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.